கன்னியாகுமரி மாவட்டத்தில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியை தப்பிக்க விட்டதாக போலீசார் மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவியை வீட்டில் அழைத்து சென்று விடுவதாக கூறி நண்பர் வீட்டில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த கொடூரர்கள் மீது என்ன நடவடிக்கை பாயும்? இரவில் தந்தைக்காக காத்திருந்த மாணவி வக்கிர புத்தி கொண்ட இருவரால் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான சம்பவத்தன்று மாணவி நடந்து செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தான் இது. வீட்டிற்கு அழைத்து சென்று விடுவதாக மாணவியை பைக்கில் ஏற்றிய இளைஞர் நண்பர் வீட்டில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்துள்ளனர். மாணவிக்கு நேர்ந்த கதியின் பகீர் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த மாணவி அரசு உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 25ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற கைப்பந்து விளையாட்டில் சக பள்ளி மாணவிகளுடன் பங்கேற்றவர் 26ஆம் தேதி இரவு அவர்களுடன் ஊர் திரும்பினார். மற்ற மாணவிகள் வீட்டிற்கு புறப்பட்டு செல்ல அந்த மாணவி மட்டும் மணலிக்கரை பகுதியில் தன்னுடைய தந்தைக்காக காத்திருந்தார். அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்த ரத்தீஷ் என்ற இளைஞர் மாணவியிடம் பேச்சு கொடுத்துள்ளார். மாணவியை அழைத்து சென்று வீட்டில் விடுவதாகவும் கூறியுள்ளார். தந்தை வர தாமதமானதால் ஏற்கனவே இயற்கை உபாதை கழிக்க சிரமப்பட்டு நின்ற மாணவி வேறு வழியின்றி அண்ணன் வயதுதானே என்று நினைத்து ரத்தீஷை கண்மூடித்தனமாக நம்பியுள்ளார். ரத்தீஷின் பைக்கில் ஏறிய மாணவியை அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்று விடாமல் ஊராக சுற்றி கடைசியாக தன்னுடைய நண்பர் ஃபைசல் தான் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு மாணவியை இருவரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மாணவியின் கதறல் சத்தம் கேட்காமல் இருக்க வாயில் துணியை அழுத்தி சித்திரவதை செய்துள்ளனர். மேலும் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கொடூர செயலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் சுய நினைவை இழந்த மாணவியை மீண்டும் பைக்கில் அழைத்து சென்று அவருடைய வீட்டு வாசலில் இறக்கிவிட்ட ரத்தீஷ் அங்கிருந்து தப்பிச் சென்றார். கடுமையாக பாதிக்கப்பட்ட மாணவி தனக்கு நேர்ந்தது குறித்து பெற்றோரிடம் கூறி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் மாணவியை சிகிச்சைக்கு சேர்த்த பெற்றோர் மார்த்தாண்டம் மகளிர் போலீசாரிடம் புகார் அளித்தனர். மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஃபைசல் கானை போலீசார் கைது செய்து போக்சோ உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் A1 குற்றவாளியாக சேர்க்க வேண்டிய ரத்தீஷை விடுவித்த போலீசார் A2 குற்றவாளியை ஃபைசல் கானை முதல் குற்றவாளியாக சேர்த்து சிறையில் அடைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. A1 குற்றவாளி ரத்தீஷை தப்பிக்க வைக்க மகளிர் காவல் நிலைய போலீசார் முயல்வதாக மாணவியின் தாய் DSP அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதற்கிடையே சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை தீவிரம் எடுக்க A1 குற்றவாளி ரத்தீஷை போலீசார் கைது செய்தனர். மாணவிக்கு நேர்ந்த கொடுமை குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் மிகவும் மெத்தனமாக செயல்பட்டதாக பள்ளி நிர்வாகம் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கக்கூடிய ஊர் மக்கள் வழக்கில் வேறு யாருக்காவது தொடர்புள்ளதா என்று விசாரிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் மாணவியை பெற்றோர்களிடம் முறையாக ஒப்படைக்காத அரசு உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியை ஜெயரூபியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். +2 மாணவியை வீட்டில் அழைத்து சென்று விடுவதாக கூறி நண்பர் வீட்டில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த சம்பவம் கன்னியாகுமரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.